Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான வாழைக்காய் ட்ரை ரோஸ்ட் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வாழைக்காய் எடுத்து வேக வச்சிருக்கிறேன். வாழைக்காய் வேக வைக்கிறப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து வேக வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலை எடுத்துகிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சைஸில் தான் வாழைக்காய் கிடைக்கும். நம்ம ஊரில் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கிறப்போ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு பூண்டு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் இடித்து கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கு. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் இதோட சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வதக்கி விடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம நல்லா ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதில் வெங்காயம் கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வாழைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்னதாக க்யூபாக. அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடையே வாழைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வாழைக்காய் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். அதனால் கொஞ்சமாக அளவாக அந்த மசாலா தூளோட ராஸ்மெல் போகிற வரைக்கும், கொஞ்சம் வெங்காயம்லாம் தக்காளிலாம் நல்லா கொஞ்சம் இதோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரை ரோஸ்ட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா மசாலாலாம் இதோட மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ இதை நைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணிலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விடுவோம். இதை கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே நம்ம நல்லா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா கோட்டாகி இருக்கும். நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே அந்த வாழைக்காயில் கோட்டாகி இருக்கிறப்போ இந்த வாழைக்காய் ரோஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறுசாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மசாலா தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ அது வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம ஜீரகம், பூண்டு, மிளகுலாம் இடித்து சேர்த்துருக்கிறதுனால அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலாலாம் நல்லா சூப்பராக கோட்டாக இருக்குது பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக கார்னிஷ்காக நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளோட வாழைக்காய் ரோஸ்ட் சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த மசாலாலாம் நல்லா அந்த வாழைக்காயில் கோட்டாகி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம செஞ்ச வாழைக்காய் ட்ரை ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிவிட்டு காட்டலாம். பாருங்கள், நம்மள செஞ்ச வாழைக்காய் ட்ரை ரோஸ்ட் சூப்பராக நல்லா கிறிஸ்பி டெக்ஸ்சரில் தக்காளி, வெங்காயம்லாம் அதில் நல்லா கோட்டாகிருக்கு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சாம்பார், காரக்குழம்பு இல்லை மீதி எதனா குழம்புங்க கூடயும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ நல்ல காம்பினேஷனாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் ட்ரை ரோஸ்ட்டோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சில பொருள்லாம் இடித்து சேர்த்துருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வாழைக்காய் ட்ரை ரோஸ்ட்டை வந்து செய்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எப்பவும் செய்கிற வாழைக்காய் ட்ரை ரோஸ்ட் மாதிரி இது இருக்காது டேஸ்ட்டு, இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.